Hi, good morning to everyone. Welcome back to Investment&Achivement Trading Academy. Today topic இன்னைக்கு வந்து அக்குமுலேஷன் ஜோனில் இருக்கிற ரெண்டு ஸ்டாக்ஸ். அக்குமுலேஷன் ஜோன்னா என்ன அப்படின்றது தெரியாதவங்க இந்த வீடியோவில் என் கார்டில் அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் தென் ஐ பட்டன்லேயும் அந்த வீடியோ இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக பிடிக்கும். அண்ட் தென் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டான ஒரு ஸ்டாக்ஸ். அண்ட் தென் 52 வீக்ஸ் லோ என்ன சொல்கிறலாம், மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் வேல்யூவில் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸாக தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு பாட்டம் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்ன்றதை தான் டிக்ளேர் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்டாக் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் வந்து பொட்டென்ஷியலாக மேலே போகிறதுக்கு உண்டான சினாரியோவில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து மார்க்கெட் டேட்டாஸ் என்னன்னு பார்த்துருவோம். FISDAS ஆக்டிவிட்டி 943 கோர்ஸுக்கு வந்து பர்ச்சேஸராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் தென் குளோபல் மார்க்கெட் சினாரியோ, US மார்க்கெட் இப்போ வந்து ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் பயாஸ். அண்ட் தென் யூரோப்பியன் மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன். ஏஷியன் மார்க்கெட் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சதுனால நம்ம மார்க்கெட் வந்து பெருமளவு கீழே இறங்காமல் லிஃப்ட் பண்ணி நிற்க வச்சாங்க. அண்ட் தென் கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லாம் இருக்குது. ஓகே, நிஃப்டி இன்றைக்கி வந்து மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனாலும் பட் வந்து இன்ட்ராடே கெயினாக வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியாமல் நெகட்டிவ் பயாஸில் தான் முடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்ச கேண்டில் 25,953க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு லிட்டரலி ஒரு கரெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசம். இது வந்து நிஃப்டியோடைய லெவல்ஸ். அண்ட் தென் அந்த கேப் ஃபில்லிங்கை முடிக்கணும். மார்க்கெட் வந்து அந்த பியர் ஹடல்ஸான 26,350க்கு மேலே பிரேக் அவுட் ஆன் ரீடெஸ்ட் வரும்போது தான் மேலே போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கிளியர் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் வந்திருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து உடச்சி சஸ்டைனபிளாக ஒரு 3 கேண்டல் வச்சுருக்காங்க. நாளைக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஒரு கேப் ஃபில்லிங்க்கு வந்தாலும் 60,100 அந்த ரேஞ்சு வந்தால் கூட பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் புல்லிஷ் பயாஸில் இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஜோன் வந்து அந்த 60,100 ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸ்மால் கேப் 50 பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. மார்க்கெட் மேலேருந்து கிளியர் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு. ஒரு லோ ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ ஒரு ஹை நீட்டு ஒரு ஃபாலிங் சேனலில் தான் வந்துட்டுருக்கு. இந்த ஃபாலிங் சேனல் என்ன ஏதுன்றதை பார்த்திங்கன்னா ஒரு டயகனல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ஒரு டயகனல் சப்போர்ட் போட்டிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஹையில் போகும்போது மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி இறக்கி விடுறாங்க. இப்போ மீண்டும் மார்க்கெட் வந்து அந்த ட்ராவல் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஜோனான ஒரு டயகனல் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஜோன் அந்த 8,700 அந்த 8,700 போயிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததென்றால் நல்ல ஒரு ரேலியை கொடுக்கும். பிகாஸ் வந்து சைட்வேஸ் சாப்பினஸ்லேயே தான் இருக்குது ஸ்மால் கேப். பார்ப்போம், பொறுமையாக இருந்து பார்ப்போம். பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் போனவுடனே மார்க்கெட் செல் ஆகுதுன்னா மீண்டும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலாம், நம்ம பீக்கில் வாங்கினவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ரெக்கவரி வந்திருக்கும். அந்த ரெக்கவரியில் அன்குவாலிட்டி ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி கழட்டி விட்டுட்டு குவாலிட்டின்றதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நான் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, அதுலேயும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மிட் கேப்பும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இருக்குது. இங்கேயும் வந்து அன்குவாலிட்டி ஸ்டாக்ஸை கழிச்சு கொடுத்துட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டாக இருக்கிற ஸ்டாக்ஸை வச்சுக்கோங்க. இல்லை பாட்டம் அவுட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீண்டும் வந்து கீழே இறங்க போதானிட்டு ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அந்த பியர் சடல்ஸான 17,550 இந்த ரேஞ்சு வந்தவொடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இப்படி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும். மிட் கேப் 50 வந்து அந்த சைட்வேஸ் கன்சல்டேஷன்லேயே தான் போய்ட்டுருக்கு. நிஃப்டி எப்படி இருக்கோ அதே ரேஞ்சில் தான். ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு உண்டான ஸ்டாக்ஸ் என்ன ஏதுன்றதை பார்ப்போம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் ரேலி, ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ஹைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இது மாதிரி ஸ்டாக்ஸை தான் நம்ம அந்த 2 ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். இன்னொரு ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பெரிய கன்சல்டேஷன் போட்டு இப்போ தான் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த பிரேக் அவுட் ஆனது ரீடெஸ்ட்டுக்கு வந்ததுன்னா இவங்கள பிடிச்சா சும்மா வெளுந்து வெளுத்து வாங்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்றது ஒன் பை ஒன்னாக சார்ட்டில் பார்த்துருவோம்.
ஓகே, இன்றைக்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 2281 ரூபா லாபத்தில் முடிஞ்சிருக்கு. நஷ்டம் 4.56%. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன ஸ்டாக் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எதுக்கோசரம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்ஷன் அப்படின்றது நடைபெற்றுள்ளது. எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து மிகப்பெரிய ஒரு ரேலி போச்சுன்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இறங்கிறது சகஜம். அது வந்து ஒன்று அந்த நிறுவனத்துடைய P&L என்ன சொல்லலாம், P&L-உடைய ரிசல்ட் இம்பேக்ட்னாலும் கீழே இறங்கலாம், இல்லை ஒரு மேஜர் நியூஸஸ்னாலையும் இறங்கலாம், இல்லை ரூமர்ஸ்னாலையும் இறங்கலாம். ஆக மொத்தம் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன்றது வரணும். இது வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி ப்ரைஸ் கரெக்ஷன் வரும்போது அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸும் கரெக்ஷன் ஆகும், அந்த வேல்யூஸ்லாம் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு வரும், இன்வெஸ்டருக்கு அட்ராக்ஷன் வேல்யூ வரும். இப்போது ஐடிசி வந்து ஒரு நியூஸ்னால் இறங்குச்சு. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம், டிவிடெண்ட் ஈல்டு. நிறைய பேர் வந்து இந்த ரேலி போகும்போது சார் ஐடிசி வாங்கலாமான்னு கேட்ட ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து கேட்பாரற்று கிடைக்கிறது. இதை வந்து மிகப்பெரிய முதலீட்டாளர்கள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வாங்கினவங்களெல்லாம் சிக்க விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து இந்த ஸ்லோவாக இந்த லெவல்ஸ்லேயும் இதுக்கு கீழே வரக்கூடிய லெவல்ஸ்லேயும் அக்குமுலேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், ஒரு டிவிடெண்ட் ஈல்டு, பேங்க் ரிட்டர்ன்ஸை விட டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்து ஐடிசியை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டிவிடெண்ட் ஈல்டுக்கோசரம் ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம். இன்றைக்கி வந்து இந்த டாக்ஸேஷன், டொபாக்கோடைய டாக்ஸேஷன்னால தான் இந்த ஸ்டாக் இப்படி ஒரு ஃபால் வந்திருக்கு. அதுவும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு அட்ராக்ஷன் வேல்யூ என்னை பொறுத்த ஒரு காலம் இந்த 300ன்றது இட்ஸ் குட். இந்த ஆல் டைம் ஹைலேருந்து ப்ரைஸ் வந்து நல்ல டீசன்ட் ஃபால் கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷனில் இருக்குது அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து அக்ரெசிவாக பர்ச்சேஸ் பண்ணலாமான்னா வேண்டாம். 2 பகுதிகளாக பிரித்து முதலீடு பண்ணலாம், இல்லை 3 பகுதிகளாக முதலீடு பண்ணலாம். நான் என்ன கேட்டால் 3 பகுதிகளாக 4 பகுதிகளாக முதலீடு செய்யுங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ யாருன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சா முதல் விஷயம், ஒரு ஃபெபினாச்சி லெவலில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓவர் சோல்டு அந்த லெவலில் வந்திருக்கு. ஒரு ஃபெப் எப்படி போடலான்னா, ஒரு ஸ்விங் லோவிலேருந்து ஒரு ஸ்விங் ஹைக்கு நம்ம ட்ரா பண்ணுறோம் போது 0.5 அப்படின்றது ஒரு கோல்டன் ரேஷியோ, 0.5 அண்ட் 0.6. அப்போ அந்த கோல்டன் ரேஷியோ வரும்போது ஒரு 271 வரும்போது நம்ம வாங்கலாம். இங்கேருந்தே ஸ்லோவாக கன்சியூம் பண்ணுங்க. அதாவது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோடைய ஸ்டாக் இது. யாருன்னா அவருடைய ஃபேன்ஸ் இங்கே எங்கன்னா போய் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல முதல் பகுதியை ஒரு ஆவரேஜ் பண்ணுங்கள். இரண்டாவது இந்த இடத்துல நீங்கள் மேலே வாங்கியிருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணணும். 270 ஒரு காலம் வெயிட் பண்ணணும். வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிங் தான் நான் போகிறேன்னா தாராளமாக அந்த 270ன்ற ப்ரைஸில் வாங்குங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை மார்க்கெட் உடச்சி மேலே போகும்போது தான் இதனுடைய ரேலி மிகப்பெரிய ரேலியை கொடுத்தது. இது வந்து லாங் கன்சால்டேஷன், ஒரு லாங் கன்சால்டேஷன் உடைச்சிட்டு மார்க்கெட் மேலே போகும்போது தான் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ மந்த்லி வைஸில் நீங்கள் வச்சு பார்த்தாவே உங்களுக்கு கிளியர் ஸ்ட்ரக்சர் தெரியும். இந்த இடத்துல ரொம்ப காலமாக சுற்றிக்கிட்டு இருந்தது. 2012லேருந்து 2022 ஒரு காலம் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் சாப்பினஸ்லேயே தான் சுற்றிட்டு இருந்தது. எப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மார்க்கெட் போச்சோ, அந்த 300 உடைச்ச உடனே மார்க்கெட் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேலி மொமெண்டமாக மூவ் ஆகிருக்கும். ஒரு 70%, 65%க்கு மூவ் ஆகிருக்கும். இப்போ அந்த இங்கே யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஜோன்ஸாக இது இருக்கும். ஒரு 290 அந்த ரேஞ்சில் இருந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்குண்டான பெஸ்ட்டு ப்ரைஸ். ஃபர்தர் இந்த ஸ்டாக்கில் இங்கேருந்து ப்ரைஸ் ஹோல்ட் ஆகாமல் கீழே வந்தது என்றால் எந்த லெவலுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு லெவல்ஸ் கிடைச்சா வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு டயகனல் சப்போர்ட். இப்போ இந்த ஸ்டாக் இங்கே ஃபால் ஆனதுக்கு காரணமே எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ண உடனே மார்க்கெட் ஒரு கரெக்ஷனை கொடுத்தது. இப்போது
நம்மளுக்கு முதல் பகுதி எங்கே வாங்க போகிறோம், ரெண்டாவது பகுதியை எங்கே வாங்க போகிறோன்றது கிளியரான கைடன்ஸ் கிடச்சிருக்குன்றத நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஐடிசி கேட்டீங்க. ஐடிசிக்கு உண்டான லெவல்ஸ் இது தான். அண்ட் தென் செகண்ட் ஒரு ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். இதுவும் மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவருடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ். ஒரு ஆல் டைம் ஐலேருந்து மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இதை தான் சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்னா என்ன, ஒரு அக்குமுலேஷன்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு. அப்போ இந்த ஸ்டாக்கை நான் ரெஃபர் பண்ண இடம் இந்த 350 அந்த ரேஞ்சில் சொன்னது. ஆஃப்டர் த ஸ்பிளிட் இது சரிங்களா. இந்த 280 350 380 பை சொன்னோம். இந்த கன்சால்டேஷனை உடைச்ச இடத்துல இருந்து மார்க்கெட் மிகப்பெரிய ரேலியை கொடுத்துருக்கும். இந்த லாங் கன்சால்டேஷனை உடைச்சது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸும் இதே தான். இங்கெல்லாம் ஏறிக்கிட்டு போகும்போது டாடா மோட்டார்ஸ் வாங்கலாமான்னு துரத்தி வாங்கின ரீட்டைலர்ஸ் இன்றைக்கி அந்த ஸ்டாக் பக்கமே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு கரெக்ஷனாக தெரியுது. அது ஒரு கரெக்ஷன் தான். பட் கோரன் லோவிலேருந்து இந்த ஸ்டாக் ஏற்றத்துக்கு இந்த கரெக்ஷன்றது சர்வசாதாரணம். இது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனை முடிச்சிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரேடர்ஸாக நம்ம உள்ளே போகிறோன்னா இந்த கன்சால்டேஷனை அரௌண்ட் 445க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுக்கும்போது தான் நம்ம போகணும். பட் இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி கன்சால்டேட் ஆகிட்டு மீண்டும் அந்த லோ வந்தோடனே ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. இப்போ இந்த 380லேருந்து ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணுறவங்க அக்குமுலேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எந்த ஒரு ஸ்டாக்லேயும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் போகாதீங்க. நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட தேவையில்ல. ட்ரேடராக இருந்தால் கட்டாயம் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஆக வேண்டும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரேடருக்கு 321 380லேருந்து கீழே வந்ததுன்னா அக்குமுலேட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு 1 இயரில் இந்த டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து நீங்கள் போச்சுன்னா கூட ஒரு 80% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ். அண்ட் தென் எம்டார் டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி காலையில் ரீல்ஸில் கூட சொல்லியிருப்போம். ஒரு லாங் கன்சால்டேஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் செட்டப். இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2700 ரேஞ்சில் சொன்னோம். அங்கேருந்து மார்க்கெட் ஒரு 37% ரேலியாக கொடுத்துருக்கு. இப்போது இவ்வளோ தூரம் ஏறின மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அந்த ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது தான் நம்ம என்ட்ரி போகிறோம். இங்கே போயிட்டு என்ட்ரி போனீங்கன்னா ஓவர் வேல்யூஷனில் மாட்டிப்பீங்க. இந்த கன்சால்டேஷன் தெரியுதுங்களா, இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கு மார்க்கெட் கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு வரும். அந்த 2700 அந்த ரேஞ்ச் வரும்போது என்ட்ரி போடுங்க. டார்கெட் 3600 ஃபஸ்ட் லெவல், ஒரு 4500க்கு செகண்ட் லெவல் போகும். இந்த 3 ஸ்டாக்ஸையும் வரும் நாட்களில் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்டில் February 28 ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் யாருடைய துணை இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்க கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம். எவ்ரி செஷனும் நான் தான் டீச் பண்ணி கொடுப்பேன். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஒன்லி லைவ் வெபினார், 1-to-1 டவுட் கிளியரிங் செஷன், மியூட்லாம் இருக்காது. இந்த 1 month கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் 1 year என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் கிளாஸஸ் முடித்ததுக்கப்புறமும் எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டும் வருவீங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ அலோகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர் நாலேஜ் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.